நேரம் அபி வேலைக்கு சேர்ந்துருப்பா. எப்படியாவது நாமளும் சொந்தமாக ஒரு கிளப் ஆரம்பித்து இந்த ஒற்றை மண்டையனை வந்து மேனேஜர் ஆக்கணும். நம்மக்கிட்ட நிறைய காசு விட்டுருக்கான். அபி 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 வந்தாச்சு, அபி வந்தாச்சு. வாமா வாமா. தண்ணி கொண்டா தண்ணி கொண்டா தண்ணி கொண்டா கொண்டா. குழந்தை டயர்டா இருப்பா. குடிமா குடிமா. தண்ணி குடி அபி. குடிமா குடி. அபி கண்ணு. அபி மீட்டிங் என்னாச்சு? முடிஞ்சது. நல்லபடியா முடிஞ்சிருச்சுலக்கா. என்னம்மா சொன்னாங்க? நாளை காலைல வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. யார் வேலைக்கு சேரணும்? கிளப்பு போச்சு. நீதாம்மா. உன்னதானே அவங்க வேலைக்கு வர சொன்னாங்க. வர சொன்னாங்க. அதுக்கு நான் வேலைக்கு சேரணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே. அப்ப என்ன சொல்லிட்டு வந்த? வேற ஒரு நல்ல ஆளா பார்த்து வேலைக்கு வச்சுக்கோங்க, எனக்கு கடையில நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னக்கா இப்படி பண்ணிட்ட? நீ எதுவும் சொல்லாத. நாம சொல்லி கேக்குற நிலைமையில அவ இல்ல. அவ சொல்றத கேக்குறது தான் நம்ம விதி. விட்டு. ஆனந்தி, நான் உன்னோட அக்கா. ஒரு அக்கா வந்து என்ன செஞ்சிருக்கணும்? இந்நேரம் அந்த வேலைக்கு சேர்ந்துட்டு வந்திருக்கணும். தம்பி தங்கச்சிகளுக்கு என்ன வேணும்னு பொறுப்பா இந்த அப்பா கிட்ட கேட்டுக்கணும். நீ அப்பா, நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? எதை பத்தியுமே கவலை இல்லாத ஒருத்தர் கிட்ட எதை பத்திப்பா பேசணும்? நான் வேலைக்கு போறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷனா? ஆமா. அப்ப வேற என்ன இருக்கு கையில? ஏற்கனவே கடையில கரண்ட கட் பண்ணிட்டாங்க. நான் பெரிய டென்ஷன்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அப்புறமா பேசிக்கலாம். கரண்ட் கட் பண்ணிட்டாங்களா? போச்சு, எல்லாம் போச்சு. ஊத்தி மூடின்னு போக வேண்டியதான். ஆமாப்பா, தனலட்சுமி ஃபோன் பண்ணி சொன்னா இனி கரண்ட் வரது கொஞ்சம் கஷ்டம் தானா. அப்படிலாம் எதுவும் இல்ல. நாளைக்குள்ள கரண்ட் வரதுக்கு என்ன செய்யணுமோ அது விகேஆர் மாமா செஞ்சிருவாரு. ஆமா, விகேஆர் பெரிய ஈபி ஓனர். என்ன செஞ்சிருவாரு? என்ன வேணாலும் செஞ்சிருவாராம்பா. கரண்ட் கண்டிப்பா வந்துருமா? ஆமா, கரண்ட் வந்துட்டா மட்டும் வியாபாரம் ஓஹோ நடக்குமா? பெரிய காய்கறி கடை, மளிகை கடை, நீ கடை திறந்த உடனே கூட்டம் பப்பரமான ஓடி வர்றதுக்கு சும்மா கண்ணை உருட்டாத. அபி, ஏன் அபி இப்படி புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? ஒரு சாதாரண டெய்லர் கடை அது. 2 மிஷினும் ஒரு கட்டிங் டேபிள் மட்டும் தான் இருக்கு. அத வச்சுக்கிட்டு நம்ம ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்ணுவ? இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை எப்படி நம்மளால பாத்துக்க முடிஞ்சது? அந்த மிஷின் தேய தேய ஓடிதானே நம்மள வளர்த்திருக்கு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஐயோ, என்ன சொல்றீங்க? சரி சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். அக்கா, கடைக்கு முன்னாடி பழந்தோணி போட்டாங்களாமே, நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. போச்சா? எல்லாம் போச்சு. இனிமே உன் கடைக்கு ஈ எறும்பு தான் வரும். அந்த ஈ எறும்பை வச்சு எப்படி சட்டை தச்சு பொழப்பு நடத்துறேன் நான் பாக்குறேன். எல்லாம் என் தலை வீதி. அப்படிலாம் எதுவும் ஆகல. அமைதியா இருங்க. சாயங்காலம் எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாகும்? 4 வருஷம் கழிச்சு போட வேண்டிய ரோட்டுக்கு தான் இன்னைக்கு குழி தோண்டி போட்டிருக்காங்க. அது வரைக்கும் ஈபில எதுவும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசி அபி. எது பிராக்டிக்கல்? சொந்தமா தொழில கையில வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதா பிராக்டிக்கலா? அப்போ குழப்பம் நடக்காத கடையை கட்டி போச்சு எழுது பிராக்டிக்கலா? சொல்லு, என்ன பாக்குற? மொத்த குடும்பத்தையும் நடு தெருல நிறுத்திட்ட. இனிமே எப்படி எங்களை வெளில தள்ள தானே யோசிக்கிற? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. எப்படியாவது போ. நானே எவ்வளவுதான் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது. ஐயோ, வெக்கையா இருக்கே. ஒருவேளை துணியை மட்டும் கட் பண்ணுமோ? அபியக்கா, நமக்கு ஜெனரேட்டர் கூட வாடகைக்கு தர மாட்டாங்க. நீ என்னடானா நம்பிக்கையோட துணியை கட் பண்ணிட்டு இருக்க. எப்படிக்கா தைக்க போறோம்? மா, எப்பவும் போல மிஷின்ல தான்மா தைப்போம். ஏ கணேசா, இது பவர் மிஷின்டா. கரண்ட் இல்லாம எப்படி தப்ப? ஓ, ஐ சி. இதுல தைக்கலான்னா நம்ம அபி விட மாட்டா. அம்மாவோட மிஷின்னு சொல்லுவா. சரி. கணேசா, என்ன பி? இந்த மிஷினை கொஞ்சம் புரிய. இதையா தூக்கணுமா? கொஞ்சம் தள்ளி வை.
அபி என்னம்மா இது? டெய்லர் தான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல, இதே மாதிரி அம்மாவை கும்பிட்டுட்டு நாங்க தைக்க மாட்டோமா? நீ ஏன் அபி கஷ்டப்பட்டுக்கிட்டு? இத்தனை நாளா உங்களை கஷ்டப்படுத்தினலக்கா, இப்ப நான் கஷ்டப்படுறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நாங்க என்ன பெருசா கஷ்டப்பட்டோம்? தெய்வான அக்கா ஓங்கி மிதிக்கிறப்போ இந்த மிஷின் தான் கஷ்டப்பட்டுச்சு. ஏய், இப்ப இந்த மிஷின் கரண்ட்ல ஓடுதுன்னு அக்காவே இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சது. நீ முதல்ல மிஷினை விட்டு எந்திரி, அக்கா வந்து மிதிக்கட்டுமே. கணேசா, காஜா போடுறதுக்கு ரெடி ஆகு. நாங்க சும்மா தானே அபியக்கா இருக்கோம். இன்னைக்கு நாங்க காஜா போடுறோம், கணேச வேடிக்கை பார்க்கட்டும். ஆமா, நான் இன்னைக்கு வேடிக்கை மட்டும் பாக்குறேன். ம். ஐயா வாங்க. வாங்க. மாமா வாங்க மாமா. கணேசா, ஐயா ஒரு தண்ணி கொடுப்பா. பேசி பேசி தொண்டையெல்லாம் தண்ணி வறண்டு இருக்கு. போச்சு. இந்தா குடு. குடு. மாமா என்னாச்சு மாமா? ஈச்சனார் ஆபீஸ்க்கு போனா காந்திபுரம் ஆபீஸ்க்கு போன விரட்டுறானுங்க. காந்திபுரம் ஆபீஸ்க்கு போனா கணபதி ஆபீஸ்க்கு போன விரட்டுறானுங்க. கணபதி ஆபீஸ்க்கு போய் பார்த்தா இங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு கையை விரிக்கிறாங்க. இங்க பாருமா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கின அப்ரூவலுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது சார். நீங்க சர்வேரை பாருங்கன்னு சொல்றாங்க. சர்வேரை போய் பார்த்தா உங்க கிட்ட இருக்கிற பட்டா செல்லாது, எங்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் ஆர்டர் தான் செல்லுன்னு சொல்றாரு. நீங்க வேணா போய் கலெக்டர் பாருங்கன்னு சொல்றாருமா. ஆமா, கலெக்டர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னே இல்ல, எங்க போயிட்டு வர? போன் அடிச்சு எடுக்க மாட்டியா? இங்க பாரு, நீ தான் உறுப்பு இல்ல, மத்தவங்க உருப்படியா வாழ ஏதாவது செய்யலாம்ல. மாமா, வந்ததும் வராததுமா எதுக்கு அவனை திட்டுறீங்க? அவனை எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிட்டு தானே வரான். சொல்லு அபி, நல்லா எடுத்து சொல்லு. என்ன மட்டும் விவரமா திட்டுறல்ல, நீ மட்டும் டாக்குமெண்ட்டையும் கரெக்டா வச்சுக்கவே இல்ல. உங்க அப்பா உனக்கு இந்த இடத்த தானமா கொடுத்தாரு, ஆனா அவளோட அப்பாவுக்கு இந்த இடம் எப்படி வந்தது, அந்த டாக்குமெண்ட் எங்கன்னு கேக்குறாங்க. நான் மட்டும் என்ன பண்ணட்டும்? இங்க பாரு, இது பரம்பரை சொத்து, 3 தலைமுறையா நம்ம கிட்ட தான் இருக்குது. இது பாரு, அதோட தாய் பத்திரத்தை தானே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த பத்திரத்தை பத்தி தான் எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. 10 நாள் கழிச்சு விசாரிச்சு சொல்றேன்னு சொல்றானுங்க. அபி, நான் தான் காலையிலே ஒரு ஜென்செட்டை கடையில கொண்டு வந்து வைக்க சொன்னனே, இன்னும் கொண்டு வரலையா? நீ ஏன் கால் வலிக்க தச்சுக்கிட்டு இருக்க? யாரும் தரல ரகு. ஏன் தரல? எப்படி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க? கோயம்புத்தூர் ஃபுல்லாவே எல்லா கடையிலும் கேட்டு பார்த்தாச்சு. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில தான் சொல்றாங்க, ஜென்செட் ரிப்பேர்னு. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணீங்க? பாவம் பொம்பளை பிள்ளைங்க. நான் தான் பெத்து வச்சிருக்கேன் உன்னை. யாருக்கிட்ட எப்ப என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. உருப்படாதவன் அவங்க திட்டம் போட்டு பழி வாங்குறாங்க, அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இங்க பாருப்பா, என்னை பத்தி தேவையில்லாம பேசாத. நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். பாவம் அபி கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நாம இப்ப யோசிப்போம். இங்க பாரு, அதனாலதான் நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். ஒண்ணும் நடக்கலையே. விடுங்க மாமா, அம்மாவோட மிஷின் இருக்கு, என் காலில் வலு இருக்கு, தச்சுக்கலாம். ஆனா அக்கா, நாளைக்குள்ள 18 துணி டெலிவரி பண்ணணும்க்கா. 3 பேரும் மாத்தி மாத்தி தைச்சா கூட 10 துணிக்கு மேல தைக்க முடியாதேக்கா. ஏன் முடியாது? 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஏ கணேசா, நீ போய் எமர்ஜென்சி லைட்டை ஏற்பாடு பண்ண. அது 1 மணி நேரத்துக்கு மேல தாங்காதே. அப்புறம் அதை எங்க எடுத்துட்டு போய் சார்ஜ் போடுவீங்க? இங்க பாரு, நம்ம வீடு இல்ல, அங்க கொண்டு போய் சார்ஜ் போட வேண்டியதா? ஏன்பா, அது சார்ஜ் ஏறுற வரைக்கும் இவங்க எல்லாம் இருட்டிலே இருப்பாங்க. என்ன முட்டாள்னு சொல்றது இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா யோசிங்க. அபி, முதல்ல இவனை கடை விட்டு வெளியே போக சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறான். மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. என்னம்மா எல்லாரும் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறோம், இவன் பாட்டுக்கு புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். கிண்டல் எல்லாம் ஒண்ணும் பண்ணல.
இதுக்கெல்லாம் என்ன தேர்வுன்னு யோசிக்க தான் சொன்னேன். நம்ம வீட்டுல தான் கரண்ட் இருக்குல்ல, அப்படியே 2 ஒயரை போட்டு இழுத்து போட்டா இந்த கடைக்கு கரண்ட் வந்துட போகுது. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. இவனுக்குள்ள இவ்வளவு அறிவா? மாமா, காலையில இருந்து மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். யாருக்குமே இது தோணலையே. பாருங்க, ரகு புத்திசாலி மாமா. ம், புத்திசாலி இல்லம்மா, இந்த ஒயர் போட்டு எடுக்கிறதெல்லாம் கிரிமினலோட வேலை. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அந்த கிரிமினல் வேலையை போய் பாரு போ. நீ பெத்தவன் கிரிமினலா இல்லாம கவர்னராவா இருப்பான். கரண்ட் வந்துருச்சு. ஒயர்மேனுக்கு ஒரு டீயை சொல்லுங்க. ரகு சாதிச்சிட்ட. தேங்க்ஸ் ரகு. பரவாயில்ல அபி. இப்போ எதுக்கு இந்த முட்டாளுக்கெல்லாம் தேங்க்ஸ் கைதட்டல் எல்லாம்? வேலையை பாருங்க. என்னடா முறைப்பு? ம், ம், நான் வரேன் அபி. அக்கா, என்ன பாக்குறீங்க? வேலைய ஆரம்பிங்க. சரி அபி. தனம், சீக்கிரம். கணேசா. சரி. ம். மிஸ்டர் ஜோ, அனாமிகா, ஃபரூக் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உங்க கம்பெனில வேலை செய்யற ஐடியாவே இல்ல. எதுக்கு சிரிக்கிறீங்க? எங்களை பார்த்தா சிரிக்கிற அளவுக்கு பஃப் மாதிரி தெரியுதா? மிஸ்டர் ஜோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. செஸ்ல ராணி நினைச்ச தூரத்துக்கு போக முடியும், ஆனா ராஜா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னுக்கு வருவான். ஐ அம் தட் குவீன். ராஜா எங்க ஸ்டெப் வைப்பான்னு தெரிஞ்ச குவீன். மிஸ் சௌபர்ணிகா. கால் மீ ஷாவு. யா சௌபு, வாட் யூ வாண்ட்? நதிங். பொய் சொல்லக்கூடாது. உனக்கு லண்டன் கேலண்டர் ஷூட் மாடல்ஸ் எல்லாருமே நீ டிசைன் பண்ண காஸ்டியூம்ஸ் போடணும். Isn't that your dream? Am I right? Yeah, of course. Did you get an email? உன் கனவு நிஜமாயிடுச்சா? Yeah, இந்த பிராண்ட் எங்க கம்பெனியோடது இல்ல. எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சுதான் செய்றேன். எங்க கம்பெனியோட எதிரி கூட நான் ஃப்ரெண்டா இருக்கேன். அதுவும் நான் எம்டி ஆகுற வரைக்கும் தான். ஏன்னா எதிரியை அழிக்கிற வித்தை எனக்கு நல்லாவே தெரியும். ஜோ, விக்கி, அக்ஷரா, உங்க 3 பேருக்கும் கூட மெயில் வந்திருக்கும் போல. யா, கிராமி அவார்ட் ஃபங்க்ஷன்ல டிசைன் பண்றதுக்கான கான்ட்ராக்ட் வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அக்ஷரா, யூ? யா மேம். ஃபேஷன் வேர்ல்ட் புக்ல கவர் பேஜ் உன்னோடது. மாடல் கரீனா கபூரா இருக்கலாம், கத்ரீனா கைஃபா கூட இருக்கலாம். மாடல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம், பட் டிசைனர் நீ மட்டும்தான். தேங்க்ஸ் மேம். எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. விக்கி, ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் டிசைனரா? யா மேன். யூனோ கைஸ், உங்க எல்லாரோட தகுதிக்கும் மேல ஒரு சான்ஸ் நான் உருவாக்கி கொடுத்திருக்கேன். யூ நோ வை? உங்க கம்பெனில வேலைக்கு வரதுக்கு? நோ நோ நோ. நான் உனக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேனே ஜோ, ராணியால எல்லா திசைக்கும் தாவ முடியும். நான் ராணி. அசோக்குங்கிற ராஜாவுக்கு ஒரே செக்மேட். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனோட எம்டி பதவியை காப்பாத்திக்கணும்னு ஒரு சாதாரண டெய்லர் கிட்ட தகுதியை விட்டு இறங்கி பேசுறவன், படிப்பறிவே இல்லாத அபிங்கிற ஒரு டெய்லரை
அவளோட திறமைக்காக மட்டுமே கம்பெனியோட சீஃப் டிசைனர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அபியை விட நீங்க பெஸ்ட்னு அவனுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்களை எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வர வைப்பான். அது நடக்க கூடாது. அதனாலதான் உங்களை மாசம் ஃபுல்லா நான் பிஸி ஆக்கி வச்சிருக்கேன். உங்க எத்திக்ஸ் எதுவுமே புரியல மேம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்ளோ எஃபர்ட் எதுக்கு மேம்? வெரி சிம்பிள். அபிங்கிற ஒரு சாதாரண டெய்லர் எங்க கம்பெனிக்கு சீஃப் டிசைனரா வரணும். வாட்? ஒரு சாதாரண டெய்லர் உங்க கம்பெனிக்கு சீஃப் டிசைனரா வரணுமா? நீங்க வரவிட மாட்டீங்கன்னு நினைச்சேன். வரணும் ஜோ, எங்க கம்பெனிக்கு சீஃப் டிசைனரா வரணும். ஏன்னா அவ ஒரு பெஸ்ட் டிசைனர், அதை நானே பார்த்திருக்கேன். பட் தட் பெஸ்ட் டிசைனர் அபி டெய்லர் எங்க கம்பெனிக்கு வந்தா அவளை நான் தோக்கடிக்கணும். போர்ல எதிர்த்து நிக்கிற ராஜாவை அழிக்கிறவன் வீரன் இல்ல. அந்த ராஜாவோட தைரியம் எதுவோ அதை அழிக்கணும். உயிரோடு இருக்கும் போதே தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு நம்ம முன்னாடி மண்டி போடணும். அதுதான் வீரம். புரியுதா? புரியல மேடம். புரிஞ்சா நீ என் இடத்துல நிப்ப, நான் உன் இடத்துல கையை கட்டிட்டு நிப்பேன். நான் என்ன செய்யறேன்னு யாருக்கும் புரியக்கூடாது. அது வரைக்கும் தான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட் மேம். எதுக்கு? இதே மாதிரி நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். சௌபு, நான் இன்னும் ஜெயிக்கல. ஜெயிக்க போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். மேம், ஒருவேளை ஜெயிக்க முடியலன்னா அழிப்பேன். மொத்தமா எல்லாத்தையும் அழிப்பேன். அபியக்கா, ஒரு அரை மணி நேரம் மட்டும் லைட்டா கண்ணை சந்துக்கிட்டுமா? கணேசா, பிளாஸ்க்ல போய் டீ மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிதான். வேணா கணேசா, எதுவும் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கா? எப்படி வீட்டுக்கு போவ? நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டர்லாம் இருக்குல்ல அபி. நைட்டு எந்நேரம் ஆனாலும் நம்ம தச்சுட்டே போயிடலாம் அபி. அதெல்லாம் வேண்டாக்கா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சும்மா ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசாத அபி. இன்னைக்கு ஒரு நாள் தான் கரண்ட் இரவலா தருவாங்க. டெய்லி தருவாங்களா? தெரிஞ்சதுனால தான்க்கா சொல்றேன். போதும் விடுங்க. கணேசா, நீ கிளம்பு. தனு, வேலை செஞ்சதெல்லாம் போதும், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். கணேசா, தனத்தை வீட்டுல பத்திரமா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போ. இல்ல பி, இன்னும் நமக்கு டைம் இல்ல. 4 பேருக்கு மட்டும்தான் நம்ம டெலிவரியே கொடுத்துருக்கோம். இன்னும் 10 துணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டெலிவரியா மொத்தமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கிளம்பலாமே. ஆமாக்கா, நான் வேணா தூங்குறேன்னு சொன்னதுக்கு சாரிக்கா. முதல்ல எல்லாரும் வேலையை முடிச்சிடலாம்க்கா. தெய்வான அக்கா, அவங்களுக்கு தான் புரியல, உங்களுக்கு அது புரியுதா? எல்லாரும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பணும். கொண்டா கொடு. பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டுல எரும மாடா தெரிய போகுது. புடி. அபி, உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மாக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப உன்னை கடையில கொண்டு வந்து விட்டுட்டு, கடையை சரியா பாத்துக்கிறீங்களோ இல்லையோ அபிய சரியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைக்கு வரவே இல்லை. ஒரு 12 வயசு பொண்ணு பாவாடை சட்டையோட வந்தா, கையில கத்திரிக்கோலை பிடிச்சுக்கிட்டு துணிய வெட்ட ஆரம்பிச்சா. அப்ப அபிய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போன அவ அம்மா கிட்ட இன்னைய வரைக்கும்
அவ தான் எங்களை பாத்துக்கிறான்னு எங்களால சொல்லவே முடியல.